நல்ல வாய்க்கு ருசியாக சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரசாரமும் சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா சுருளில் வதங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா நான் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு, நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க. தக்காளியிலே ஆல்ரெடி புளிப்பு இருக்கும், இருந்தாலும் புளி போட்டால் தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி சாப்பிட்றத விட நல்லா அம்மியில் உரலில் அடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் ஊர் சைட்லலாம் சாப்பிட்ருக்கேன், அதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதை மட்டும் போட்டு நல்லா சும்மா ஒரே ஒரு சுற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்காதீங்க, சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம வேக வச்ச தக்காளியும் அதுலேயும் சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு சுற்றிட்டு அவ்வளோதான். எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோட காம்பினேஷன் கருவாடை வச்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவல் அல்ட்டியாக இருக்கும். இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால நான் நான்வெஜ் எதுவும் செய்ய முடியல, அதுக்கு பதில் காய் தான் செஞ்சுருக்கேன். இந்த பச்சடி எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்